சின்ன வயதிலேயே ஒரு ஞானி போன்ற மனநிலையோடு இருந்த நீங்கள் அந்த சின்ன வயதில் கூன் முதுகுடைய மந்தரையின் மீது களிமண் உருண்டையை விட்டிருந்தீர்கள் என்றால் அது விஷமமான செயல்தானே. அதற்கு உங்களுக்கு இந்த தண்டனை தேவைதான். நீங்கள் கானகம் சென்றது சரிதான் என்று சீதை சீற்றத்தோடு குறிப்பிட்டாள். ராமன் சீதைக்கு பதில் சொல்லவில்லை. மெல்ல எழுந்தான். அன்னை மந்தரையை நோக்கி நடந்தான். அவளின் கூன் விழுந்த முதுகை தடவி கொடுத்தான். தாயே மந்தரா, நான் ஒரு செயல் செய்தேன். அந்த செயலுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் என்னை நீ தவறாக புரிந்து கொண்டு விட்டாயே என்றான். மந்தரை வியப்போடு அது என்ன நோக்கம் என்று வினவினாள். ராமன் சொன்னான், அந்த 6 வயதில் என்னுடைய குரு வசிஷ்டர் முதல் முறையாக என்னை ஆயுதச்சாலைக்கு அழைத்து சென்றார். அந்த ஆயுதச்சாலையில் வளைந்திருந்த இரும்பை எல்லாம் நிமிர்த்துவதற்கு, ஒரு வளைந்த வாளை, வளைந்த ஈட்டியை எல்லாம் நிமிர்த்துவதற்கு அதை அடித்து அந்த அடியின் மூலமாக அந்த வளைவை நிமிர்த்துவதை நான் பார்த்தேன். உன்னுடைய முதுகு வளைந்திருந்தது. வளைந்த முதுகை பார்த்து எல்லோரும் கூனி கூனி என்று கேலி செய்வதை பார்த்து எனக்கு சங்கடமாக இருந்தது, வருத்தமாக இருந்தது. எனவே உன் கூன் முதுகை நிமிர்த்தி விடலாம் என்கிற கண்ணோட்டத்தில் தான் நான் களிமண் உருண்டையை உன்மேல் எய்தேன். ஆனால் அது நிமிரவில்லை. என் குழந்தை பருவத்தில் நான் யோசித்த அந்த யோசனை சரியாக இயங்கவில்லை. ஆனாலும் என் நோக்கம் பழுதல்ல. உன்னை கேலி செய்ய வேண்டும் என்பதல்ல என் நோக்கம். உன் கூன் முதுகை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் என் நோக்கமாக இருந்தது என்று ராமன் சொன்னபோது சீதை வியந்து போனாள். அன்னை கூனியினுடைய கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. மந்தராதேவி ராமனை கட்டி அணைத்து கொண்டு புலம்பினாள். அது சரி ராமா, இப்படி தவறு செய்து விட்டேனே, இந்த தவறுக்கு பிராயசித்தம் உண்டா? என்னுடைய கூன் முதுகு நிமிருமா என்று கேட்டாள். ராமன் சொன்னான், கவலைப்படாதே தாயே, அடுத்த பிறவையில் நீ குப்ஜா என்கிற கூன் முதுகுடைய பெண்ணாகவே பிறப்பாய். நான் கண்ணனாக பிறப்பேன். நீ கம்சனுக்கு சந்தனம் அரைத்த கிண்ணத்தை எடுத்து செல்வாய். அப்போது நான் உன்முன் எதிர்ப்படுவேன். கம்சனுக்கு அரைத்த சந்தனத்தை என் கன்னங்களில் பூசி என்னை நீ வரவேற்பாய். அப்போது என் கட்டை விரலை உன் கட்டை விரலில் வைத்துக்கொண்டு உன் கூன் முதுகை நான் நிமிர்த்துவேன்.